விட்டார். உங்களுக்கும் உங்கள் ஊழியத்திற்கும் குடும்பத்திற்கும் எதிராய் எழும்புகிற ஆவியை, பிசாசின் கிரியைகளை அழித்து தேவன் உங்களில் மகிமைப்பட போகிறார். നിങ്ങൾക്ക് എതിരായിട്ട് നിങ്ങളുടെ കുടുംബ സകല തന്ത്രങ്ങളെയും ദൈവം നശിപ്പിച്ച് ദൈവം നമ്മുടെ മേൽ മഹിമപ്പെടുവാൻ മഹത്വം. அவங்கள காலி பண்ண, நமக்கு விரோதமா உனக்கு விரோதமா இருக்கவங்கள காலி பண்ணாதான் தேவனுக்கே மகிமை. നമുക്ക് എതിരായിട്ട് നമ്മുടെ ശുശ്രൂഷയ്ക്ക് എതിരായിട്ട് വരുന്ന ശത്രുക്കൾ നശിപ്പിച്ചാലേ ദൈവത്തിന് മഹിമപ്പെടുവാൻ. எதற்கும் பயப்படாதிருங்கள். ஒருத்தரும் பயப்படേണ്ട ആവശ്യമില്ല. உத்தமமாய் கர்த்தருக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை எல்லா மனுஷருக்கு மேல உயர்த்த போகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த விசுவாசம் எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது தெரியுமா? 31வது வசனத்துல இந்த பார்வோனும் அவன் சேனையும் அழிந்து போன பின்புதான் அவர்கள் மோசே இடத்திலும் ஊழிய கர்த்தர் மேலும் அவர்கள் விசுவாசத்தை வைத்தார்களாம். സൈന്യവും നശിച്ചതിന് ശേഷമാണ് ഇസ്രായേൽ മക്കൾക്ക് മോശയുടെ മേലും ദൈവത്തിന്റെ മേലും വിശ്വാസം വന്നത്. அப்ப அடி வாங்கினாத்தான் விசுவாசம் வருது. അപ്പം അടി വാങ്ങിയാലാണ് വിശ്വാസം വരുന്നത്. சோதனைகள் கடந்தால்தான் விசுவாசம் வருகிறது. പരീക്ഷകൾ വന്നാലാണ് നിങ്ങൾക്ക് വിശ്വാസം വരുന്നത്. அதற்கு முக்கியமான ஒரு காரியம், இந்த காரியத்தை சொல்லி நாம் முடிக்க போகிறோம். അതിന് ഒരു പ്രധാനമായിട്ടുള്ള കാര്യമുണ്ട്. ഇത് പറഞ്ഞ് ഞാൻ നിർത്തുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. முதலாவது 2 வசனங்களை வாசித்தோம். 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்க கேட்போமே. 14 രണ്ടാമത്തെ വാക്യം നമ്മൾ വായിച്ചു. വായിക്കുമല്ലേ? നിങ്ങൾ തിരിഞ്ഞ് മിഗോൻ കടലിനും മധ്യേ ബൽസേഫോനു സമീപത്ത് അരികെ പാളയം ഇറങ്ങണമെന്ന് ഇസ്രായേൽ മക്കളോട് പറയുക. അതിന്റെ സമയത്ത് സമുദ്രത്തിനരികെ നിങ്ങൾ പാളയം ഇറങ്ങണം. ஓகே, இப்போ தேவன் மகிமைப்பட வேண்டுமானால், ഇവിടെ ദൈവം മഹിമപ്പെടണമെങ്കിൽ தேவனை தூஷிக்கிறவர்களுடைய நிலைமையை நாம பார்க்கணும். ഇവിടെ ദൈവത്തിനെ വിരോധമായി സംസാരിക്കുന്നവരുടെ അവസ്ഥ നമ്മൾ അറിയണം. 3ஆம் வசனம், 3ാമത്തെ വാക്യം. എന്നാൽ അവർ ദേശത്ത് ഉഴന്നു മരുഭൂമിയിൽ കുടുങ്ങിയിരിക്കുന്നു എന്ന് പറവാൻ ഇസ്രായേൽ മക്കളെ പറയും. வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று பார்வோன் சொல்ல வேண்டும். എന്തിനാ മരുഭൂമി ഇസ്രായേൽ മക്കളെ കുടുക്കി വെച്ചിരിക്കുന്നു എന്ന് പറവാൻ പറയണം. இந்த வார்த்தை சொல்லும் வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். ഈ ഒറ്റ വാക്ക് പറവാൻ പറയുന്ന വரைக்கும் ദൈവം കാത്തിരിക്കുകയായിരുന്നു. நம்முடைய ஜனங்களை, தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதற்காக, നമ്മുടെ ജനത്തെ ദൈവം സംരക്ഷിക്കുന്നതിനായി பார்வோன் நாவில இவங்களுக்கு வேற வழியே இல்லடா, மாட்டிக்கிட்டாங்க, இனி வேற வழியே இல்லைன்னு ஒரு சத்துரு சொல்லு வரைக்கும் கர்த்தர் பொறுமையா தான் இருப்பார். ദൈവത്തിന്റെ ജനം നശിച്ചു, ഇല്ലെങ്കിൽ കുടുങ്ങിപ്പോയി, അവർക്ക് ഒരു വഴിയില്ല എന്ന് ശത്രു പറയുന്ന വരയ്ക്കും ദൈവം വെയിറ്റ് ചെയ്യും. அவன் சொல்ல வேண்டுமானால் நம்ம இந்த ஈரோத் என்கிற இடத்திற்கு வர வேண்டும். ശത്രു അങ്ങനെ പറയണമെങ്കിൽ இங்க பிஹாஹிரோத், பிஹாரினരികെ പാളയമേ കഴിയുള്ളൂ. ஓகே, ஹிரோத் என்று தமிழில் சொல்லுகிறது, மலையாளமும் ஆங்கிலமும் பிஹாஹிரோத் என்று சொல்லுகிறது. கேக்குதா? ஓகே, தமிழில ஹிரோத், തമിഴിലെ ഹിരോത്ത് എന്നാണ് പറയുന്നത്. മലയാളം, ഇംഗ്ലീഷ്, ഹീബ്രു பிஹாஹிரோத். മലയാളം, ഇംഗ്ലീഷ്, ഹീബ്രു എന്നാണ്. பிஹாஹிரோத் என்றால் மவுத் ஆஃப் கார்ஜஸ், பள்ளத்தாக்கின் வாய் என்று அர்த்தம். പിഹാഹിരോത്ത് എന്ന വാക്കിന്റെ അർത്ഥം എന്താ പറയാ, ഇടുക്കമായ സ്ഥലത്ത് അതിന്റെ വായ് എന്നാണ് പറയപ്പെടുന്നത്. பள்ளத்தாக்கின் வாய், the mouth of a valley. ഓക്കേ, മലയിടുക്കുകളുടെ വായ് എന്നാണ് അറിയപ്പെടുന്നത്.
அங்கே வந்து எல்லாரும் வந்து விட்டார்கள். கீழே சமுத்திரம் இருக்கிறது. மலை உச்சியிலே நிற்கிறார்கள். அந்த இடத்திற்கு பெயர் பிஹாஹிரோத். இதற்கு முன்பு போக வழி இல்லை. ഇത് ആ പിഹാഹിറോത്ത് എന്ന സ്ഥലം, അതിന്റെ മുകൾ വശത്ത് ഇസ്രായേൽ ജനം, അതിന്റെ ആ മറുവശത്ത് ചെങ്കടൽ. അവർക്ക് ജനങ്ങൾക്ക് എവിടെയും പോകാൻ സ്ഥലമില്ല. இந்த பிஹாஹிரோத் மலைதான் வாய். പിഹാഹിറോത്ത് മലയാണ് വായ്. வேற வழி இல்லை. വേറെ ഒരു വഴിയുമില്ല. இந்த பள்ளத்தாக்கின் வாய் வழியாய் போய் பள்ளத்தாக்கு கீழே போனால்தான் சமுத்திரம். சமுத்திரம் தாண்டி இவங்க போகணும். ഈ മലയിടുക്കളുടെ താഴെ ഇറങ്ങി കടൽ കടന്നാണ് അവർ പോകേണ്ടത്. எனக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த பிஹாஹிரோத்தில் தான் நீங்களும் நானும் இன்று நிற்கிறோம். എനിക്ക് സന്തോഷം എന്തെന്ന് വെച്ചാൽ ഈ പിഹാഹിറോത്ത് ഇല്ലെങ്കിൽ ഒരു സാധ്യതയും ഇല്ലാത്ത ഈ സ്ഥലത്താണ് നമ്മൾ ഇപ്പോൾ ആയിരിക്കുന്നത്. அது வரைக்கும் கர்த்தர் பொறுமையாயிருப்பார். ആ ഒരു സമയം വരെ നമ്മൾ സമയം വരെ കർത്താവ് ഒന്നും ചെയ്യില്ല, അനങ്ങാതിരിക്കും. When every door is closed, God will do a mighty miracle from Pihahiroth. അതെ, എല്ലാ വാതിലുകളും അടഞ്ഞിരിക്കുമ്പോൾ ദൈവം പിഹാഹിറോത്തിൽ നിന്ന് അത്ഭുതം ചെയ്യുവാനിടയിൽ. இந்த பிஹாஹிரோத் பிரச்சனைகளில் நீ போய் தான் ஆகணும் என் அன்பு மகனே. ഈ ദിവസങ്ങളിൽ പിഹാഹിറോത്ത് പോലെയുള്ള പ്രശ്നങ്ങളിൽ നിങ്ങൾ പോയേ തീരത്തുള്ളൂ. நீ போகலைன்னா பின்னாடி பார்வோனை அனுப்பி உன்னை போக வைப்பார். നിങ്ങൾ പോയില്ല എങ്കിൽ ഫറവോനെ നിങ്ങളുടെ പിന്നാലെ വിട്ട് നിങ്ങളെ പിഹാഹിറോത്ത് എന്ന ആ താഴ്വരയിൽ കൂടെ നിങ്ങളെ കടത്തിവിടുവാൻ ഇടയായിത്തീരുന്നു. உன்னுடைய பிரச்சனைகளை நீ சந்திக்க வேண்டும். നിങ്ങളുടെ പ്രശ്നങ്ങളെ നിങ്ങൾ எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெற வேண்டும். ഈ കാര്യങ്ങളിൽ നിന്നെല്ലാം യേശുവിന്റെ നാമത്തിൽ നിങ്ങൾ ജയം പ്രാപിക്കാൻ ഇടയാകണം. உனக்கும் எனக்கும் கிறிஸ்தவன் என்று பெயர். എനിക്കും നിനക്കും നീ ഒരു ക്രിസ്ത്യാനി എന്നാണ് നിന്റെ പേർ. உனக்கும் எனக்கும் விசுவாசி என்று பெயர். നമുക്ക് വിശ്വാസി എന്നാണ് നമ്മുടെ പേർ. நம்முடைய தேவாதி தேவனுடைய பெயர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். നമ്മുടെ ദൈവത്തിന്റെ നാമം അവൻ എന്നേക്കും ഇരിക്കുന്നവൻ എന്നാണ്. He is the almighty God. സർവശക്തനായ ദൈവമാണ്. இறங்கி போ பிஹாஹிரோத்திலே. നീ പിഹാഹിറോത്തിലെ எந்த பிரச்சனையானாலும் தள்ளாடி போய் விடாதே. എന്ത് പ്രശ്നം വന്നാലും നീ അതിന്റെ മുന്നിൽ പതറിപ്പോകരുത്. இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி வந்து நின்று நீ யோர்தானை பிரிக்க போகிறது உன்னுடைய கரங்கள் தான். ആമേൻ. ഈ പ്രശ്നങ്ങളെല്ലാം കടന്നു വന്ന് യോർദാനെ നീ പിരിക്കാൻ പോകുന്നത്, യോർദാനെ കടന്നു പോകുന്നത് നിന്റെ കരം കൊണ്ടായിരിക്കും. என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் பாஸ்டர், கொரோனா வந்துருச்சு. അയ്യോ കൊറോണ വന്നല്ലോ, എന്റെ കുഞ്ഞിന് ഞാൻ കല്യാണം കഴിച്ചു കൊടുക്കണല്ലോ. ஐயோ எங்க அப்பாவுக்கு சுகம் இல்லை, எங்க அம்மாவுக்கு சுகம் இல்லை, கொரோனா வந்துருச்சு. എന്റെ പപ്പയ്ക്ക് സുഖമില്ല, എന്റെ അമ്മയ്ക്ക് സുഖമില്ല, കൊറോണ വന്നിട്ടുണ്ട്. எந்த சூழ்நிலைகள் வீட்டுல சரியில்லை, சாப்பாடு இல்ல. എന്റെ കുടുംബത്തിൽ ഒരു കാര്യങ്ങൾ പോലും ശരിയല്ല, ചില സമയത്ത് ആഹാരത്തിന് പോലും ഇല്ല. பிரதர் எல்லா ஊழியத்துக்கும் போய்கிட்டே இருப்பேன், எனக்கு ஊழியத்துக்கு போக இப்ப வழி இல்ல பிரதர். നേരത്തെ എല്ലാ ശുശ്രൂഷകൾക്കും ഞാൻ പോയിക്കൊണ്ടിരുന്നു, ഇപ്പൊ എനിക്ക് എവിടെയും പോകാൻ വഴിയില്ല. என் வேலை போச்சு, என் குடும்பம் போச்சு, என் குழந்தைக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. എനിക്ക് ജോലിയില്ല, എന്റെ കുടുംബത്തിന്റെ ആഹാരത്തിന് പോലും ഇല്ല, சமாதானம் இல்லை. കുടുംബത്തിൽ സമാധാനം. பயப்படாதே, പേടിക്കേണ്ട ആവശ്യമില്ല. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த கரம் யோர்தானை பிளக்க போகிற ஒரு கரம். കർത്താവ് നിനക്ക് തന്നിരിക്കുന്ന കരം യോർദാനെ തിരിക്കുവാൻ അധികാരമുള്ള കരമാണ്. செங்கடல் பிளந்து போவதற்கு உனக்கு அபிஷேகம் உண்டு. ചെങ്കടലിനെ പിളർന്ന് உத்தமமாய் கர்த்தருடைய அபிஷேகத்தை காத்துக்கொள். നിനக்கு തന്നിരി സംരക്ഷിച്ചു കൊള്ളണം. கடைசியாக 13-14 வசனங்களை வாசித்து வாக்கு தத்தத்தை உரிமையோடு எடுத்துக்கொள்ளுவோம். 3-14 വായിച്ച് കർത്താവിന്റെ അഭിഷേകത്തെ നമ്മൾ പ്രാപിച്ചു. അതിനു മോശ ജനത്തോട് ഭയപ്പെടേണ്ട, ഉറച്ചു നിൽപ്പിൻ, നിങ്ങൾക്ക് ചെയ്യുവാനിരിക്കുന്ന രക്ഷ കണ്ടുകൊള്ളിൻ. നിങ്ങൾ ഇന്നിട്ടുള്ള മിസ്രൈമ്യരെ ഇനി ഒരു നാളും കാണുകയില്ല. യഹോവ നിങ്ങൾക്ക് യുദ്ധം ചെയ്യും, നിങ്ങൾ മിണ്ടാതിരിപ്പിൻ എന്ന് പറഞ്ഞു. நல்ல கையை உயர்த்தி நம்ம அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த வாக்கு தத்தத்தை இன்று பெற்று നമ്മൾ പിതാവിന് നന്ദി പറഞ്ഞ பிஹாஹிரோத்தை கடந்து போ மகனே. പിതാഹിരോത്തിനെ നീ കടന്നു പോ.
ஆயிரம் ரதங்கள் வந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பதாக யாரும் உன்னை அசைக்க முடியாது. ആയിരം രഥങ്ങൾ നിന്റെ മുമ്പിൽ വന്നാലും ആ കർത്താവിന്റെ ആ അത്ഭുതം പ്രവർത്തിക്കുന്ന നിന്നെ ഒരിക്കലും നിന്നെ തടയാൻ അതിനോർക്ക് കഴിയില്ല. உன் தெரு முழுவதும் பிண குவியல்களாய் கடந்தாலும் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. നിന്റെ തെരു നിന്റെ ആ ഗ്രാമം മുഴുവൻ ശവമായി നിറഞ്ഞാൽ പോലും നിന്റെ വ്യാധി നിന്റെ കുടുംബത്തിനെ അട്ടിയില്ല. உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் இன்று உனக்காக யுத்தம் பண்ண போகிறார். ദൈവമായ യഹോവ വേണ്ടി യുദ്ധം ചെയ്യുമ്പോൾ பெரிய அற்புதத்தை நாம் காண போகிறோம். വലിയ അത്ഭുതങ്ങളെ നമ്മൾ കാണാൻ വേണ്ടി எல்லா கண்களையும் மூடலாமா? ஒரு நிமிஷம் எல்லா கண்களை அடைச்சாங்க. முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள். കഴിയുന്നവർ ദിവസങ്ങളിൽ മുഴങ്കാൽ മടക്കി நல்ல ஒரு ஜெபித்து நாம் காரியங்களை நாம் ஜெயம் எடுத்து முடிக்க போகிறோம். கண்களை மூடி தேவரீர் என்னை யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். கர்த்தாவே கண்களை எல்லாம் மூடி கர்த்தாவே என்னை யுத்தத்தினாய் என்னை பரிசீலிப்பிக்கிற என்னை தயாரெடுப்பிக்கிறதை நம்பிக்கைதாவே என்று പറഞ്ഞു. இப்பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த கர்த்தாவே அற்புதங்களை நீங்கள் செய்யுங்கள். உங்களுடைய விசுவாசத்தை விட்டு தளர்ந்து விடாதே. உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தாவே என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய கரத்தை நீர் பலப்படுத்துவீராக. என் விசுவாசத்தை பலப்படுத்துவீராக. நான் தேவனை விசுவாசிக்கிறேன். எனக்கு கொடுத்த ஊழியத்தை விசுவாசிக்கிறேன். எனக்கு கொடுத்த ஊழியரை விசுவாசிக்கிறேன். என்னுடைய சபையின் தரிசனத்தை விசுவாசிக்கிறேன். என் குடும்பத்தை நடத்துகிறவர் நீர் என்று விசுவாசிக்கிறேன். எல்லாம் நல்ல ஸ்தோத்திரம் சொல்லு. நல்ல அந்நிய பாஷையில பேசலாம். ரிஷி கரகரது ரக்கியா அக்கா கரகலகரது ஷிகலகரது ரிஷில ககலகரது ரமலபரபு. வெள்ளம் தாரும் ஆண்டவரே, அபிஷேகம் தாரும் இயேசுவே. என்னுடைய தரிசனத்தில் நான் நிலை நிற்கட்டும். மோசேயோடு பேசினது போல என்னோடு பேசுவீராக. Amen. Hallelujah. Hallelujah. நல்ல கைகளை உயர்த்தி ரிகலகர ஷிரலல பரதுரதரல பரதுர ஷிகர ரிகலல ஷிரல கடைசிய கொஞ்ச நேரம் நல்ல கண்கள் மூடி ஆவியில் நிறைந்து என் குடும்பத்தை கட்டி எழுப்புகிற மோசே நான் இயேசுவே. என் குடும்பத்தை நடத்த போகிற மோசே நான். என் சபைக்குள் அதிகமாய் ஜெபிக்க போகிறது நான். சபைக்கு அதிகமாய் கொடுக்க போகிறது நான். அநேக தர்மங்களை செய்ய போகிறது நான். மோசே எழுந்து புறப்படும். மோசே, நீ ஏன் என்னிடத்தில் கேட்கிறாய்? You do the miracles. நான் உனக்குள்ளாக இருக்கிறேன். அற்புதங்களை நடப்பி உன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். Hallelujah. Ririyala baradu shigaradu rakalala baradu ririyalama. விஸ்வாசமாம் படகில் யாத்திரை செய்யும்போது கண்டு வலிச்சு நீ வழங்கிடும்போது. விஸ்வாசமாம் படகில் யாத்திரை செய்யும்போது கண்டு வலிச்சு நீ வழங்கிடும்போது பயப்படேண்டா கர்த்தன் கூடேயுண்டு. சொல்லுவோம், பயப்படேண்டா கர்த்தன் கூடேயுண்டு. ஆடுப்பிக்கும் ஸ்வர்கிய துரமுகத்து, ஆடுப்பிக்கும் ஸ்வர்கிய துரமுகத்து
അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി ഓ നിങ്ങൾ കണ്ട് നീ ഭയപ്പെടേണ്ട കാറ്റിനെയും കടലിനെയോ നയ്യന്തിപ്പാൻ കഴിവുള്ളോർ പടകിലുണ്ട് കാറ്റിനെയോ കടലിനെയോ നീയന്തിപ്പാൻ കഴിവുള്ളോർ പടകിലുണ്ട് അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി ഓളങ്ങൾ കണ്ട് നീ ഭയപ്പെടേണ്ട. ஹல்லேலூயா. ஒரு வாலிப பிள்ளையை நான் பார்க்கிறேன். ഒരു ചെറിയ ഒരു ബാലനെ ഞാൻ കാണുകയാണ്. ഒരു യങ് ഗേൾ, ഒരു ചെറിയൊരു പെൺകുട്ടിയെ ഞാൻ കാണുകയാണ്. இந்த வார்த்தைகள் ஆண்டவர் பேசின பொழுது எனக்கு இந்த விசுவாசத்தில் பலன் தாரும் என்று நீ ஜெபித்தாய் மகளே. ഇത് ഞാൻ സംസാരിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന കർത്താവേ നീ എനിക്ക് ബലം തന്നാട്ടെ എന്ന് നീ പ്രാർത്ഥിച്ചു. கடந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி കഴിഞ്ഞ ഏപ്രിൽ 12ാമത്തെ ദിവസം அதிகமாக இரவில் படுக்கையில் நீ அழுததை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். രാത്രി നിന്റെ കിടക്കയിൽ കിടന്ന് കരഞ്ഞത് ദൈവം എന്നെ കാണിച്ചു. வாழ்க்கையை குறித்து பயமாய் இருக்கிறது. എന്റെ ജീവിതത്തെ കുറിച്ച് എനിക്ക് പേടിയായി. ஆவியில் வளர தெரியவில்லை, முடியவில்லை. എനിക്ക് ആത്മാവിൽ വളരാൻ അറിയില്ല, എനിക്ക് അതിന് കഴിയുന്നില്ല. எனக்கு இன்று இந்த விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. நீ ஜெபித்தாய் மகளே. இப்பொழுது உன் கண்கள் கலங்கி இருக்கிறது, நான் உன்னை பார்க்கிறேன். கைகளை ஏந்திக்கொள். உனக்கு விருப்பமானால் உன் கைகளை உயர்த்து, இல்லாவிட்டால் அப்படி உன்னுடைய கரங்களை ஏந்தி வைத்துக்கொள். கர்த்தர் உனக்கு விடுதலை தரப்போகிறார். சரியாக ஒரு வருடம் இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நல்ல ஜெப வீராங்கனையாய் கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார், ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். கைகளை ஏந்திக்கொள், கர்த்தருக்கு உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வருகிற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதிக்கு முன்பதாக அன்பு பாஸ்டர் பிரமோத், உங்கள் ஊழியத்தில் 2 மாற்றங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக 6 வருடமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 6 வருஷமாய் ஒரு பிரத்யேக விஷயத்தினாய் நீங்கள் பிரார்த்திச்சிருக்கீங்க. கர்த்தர் இந்த வருடம் அதை உங்கள் கரத்தில் கொடுக்க போகிறார். ഈ വർഷം കർത്താവ് അത് നിങ്ങളുടെ കരങ്ങളിൽ തരാൻ. உங்களுக்கு விரோதமாய் பேசின சில குடும்பங்களை நான் பார்க்கிறேன். നിങ്ങൾക്ക് വിരോധമായി സംസാരിച്ച ചില കുടുംബങ്ങളെ ഞാൻ കാണുന്നു. எல்லாரும் திருப்பி வருவார்கள். എല്ലാം നിങ്ങൾ തിരിച്ചു വരാനിടയിൽ ஜாக்கிரதையாய் இருங்கள். ശ്രദ്ധിച്ചിരുന്നാട്ടെ. முழுவதும் நம்பி விடாதீர்கள். ഒത്തിരി കാര്യങ്ങൾ നിങ്ങൾ ഒത്തിരി അവർ പറഞ്ഞെല്ലാം നിങ്ങൾ വിശ്വസിക്കരുത്. உங்கள் கரங்களில் இருந்து வல்லமையை கர்த்தர் புறப்பட பண்ண போகிறார். നിങ്ങളുടെ കരങ്ങളിൽ നിന്ന് അത്ഭുതങ്ങളെ ദൈവം ചെയ്യാൻ. 2 புதிய ஊழியத்தின் பாதைகளை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். 2 പുതിയ ശുശ്രൂഷയുടെ വഴികളെ ദൈവം നിങ്ങൾക്ക് തരാൻ വേണ്ടി പോവുകയാണ്. உங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் உங்களுக்கு உண்டு. என் பிள்ளைகள் எப்படி ஊழியத்தில் வளரப் போகிறார்களோ என்று. നിങ്ങളെ കുറിച്ച് ഒരു ഭാരം നിങ്ങളുടെ ഉള്ളിലുണ്ട്. கர்த்தர் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு தாயை பார்க்கிறேன். எப்பொழுது நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
നിങ്ങളുടെ ജീവിതത്തെ ദൈവം അനുഗ്രഹിക്കാൻ വേണ്ടി പോകുന്നു. கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் மாற்றங்களை கொண்டு வர போகிறார். കർത്താവ് നിങ്ങളുടെ കുടുംബത്തിൽ മാറ്റങ്ങളെ കൊണ്ടുവരാൻ വേണ്ടി. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளை குறித்த கவலையை விட்டு உன் விசுவாசத்தை என் மேல் திருப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். കുഞ്ഞുങ്ങളെ കുറിച്ചുള്ള ഭാരത്തെ നീ വിട്ടിട്ട് നിന്റെ വിശ്വാസത്തെ എന്റെ നേരെ തിരിച്ചാട്ടെ എന്ന് പറയുക. எல்லாவற்றையும் விட்டு என்னிடத்திலே திரும்பு. എല്ലാം വിട്ട് നീ ദൈവസന്നിധിയിലേക്ക് മടങ്ങി വന്നു. உங்க வீட்டுல டிவி ரொம்ப ஓடுகிறதை பார்க்கிறேன். കുടുംബത്തിൽ ടിവി ഒത്തിരി നിങ്ങൾ ഓണാക്കി വെക്കുന്നത് ഞാൻ അറിയാം. தூக்கி எறியுங்கள் அதை. அதை எடுத்து மாற்றியாട്ടെ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தாവ് നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കാൻ വേണ്ടി ആഗ്രഹിക്കുന്നു. இப்பொழுது கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தாவிന്റെ സന്നിധിയിൽ ഒപ്പിച്ചാട്ടെ. கர்த்தர் யாரிடத்தெல்லாம் பேசினார்களோ நீங்க எல்லாரும் பாஸ்டர்ட்ட தனியா பேசணும். ആരടുത്തൊക്കെയാണോ കർത്താവ് ഇപ്പൊ സംസാരിച്ചത് അവരെല്ലാം പാസ്റ്റർ പ്രമോദിന്റെ അടുത്ത് സംസാരിച്ചത്. பேசி ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். നിങ്ങൾ അദ്ദേഹത്തിന്റെ അടുത്ത് സംസാരിച്ച് പ്രാർത്ഥിച്ചാൽ. தேவன் மோசே ஜனங்கள். ദൈവം മോശ ജനങ്ങൾ. தேவன் தேவ ஊழியன் ஜனங்கள். ദൈവം ദൈവത്തിന്റെ ശുശ്രൂഷകൻ ജനങ്ങൾ. இந்த சங்கிலி கர்த்தராலே பலுகி பெருகட்டும். ഈ ഒരു ചങ്ങല കർത്താവിനാൽ അത് പെരുകി വരട്ടെ. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். കർത്താവ് നിങ്ങൾക്കായി യുദ്ധം ചെയ്യും. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். നിങ്ങൾ ചുമ്മാ ഇരുന്നാൽ മതി. നിങ്ങൾ ഒന്നും ചെയ്യാം. கர்த்தர் மகிமைப்படுவாராக. കർത്താവ് നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ മഹത്വപ്പെടുവാൻ. கர்த்தர் கொடுக்க எல்லா பிரச்சனைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். കർത്താവ് നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ തരുന്ന എല്ലാ പ്രശ്നങ്ങൾക്കും കർത്താവിന് നന്ദി പറഞ്ഞു. இனி நான் ஓடுவேன் இயேசு ராஜா. കർത്താവേ ഇനിയും ഞാൻ ഓടും പിതാവേ. நான் பிளக்கிறேன் எவ்வளவு பெரிய சமுத்திரமானாலும். എത്ര വലിയ സമുദ്രമാണെങ്കിലും എത്ര വലിയ കടലാണെങ്കിലും കർത്താവേ ഞാൻ അതിനെ പിളർക്കും. எனது சபையை நான் கூட நின்று துணை நின்று அதை எழும்பி கர்த்தருக்காக நிற்க பண்ணுகிறேன். കർത്താവേ എന്റെ സഭയെ ഞാൻ കൂടെ നിന്ന് നിൽക്കും പിതാവേ. கர்த்தர் தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. കർത്താവേ ഞാൻ കൃപകൾക്കായി എനിക്ക് നന്ദി പറയുന്നു പിതാവേ. இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமையின் பிரசன்னம் இப்பொழுது இறங்கட்டும். കർത്താവേ ഈ ഗ്രൂപ്പിൽ ചേർന്നിരിക്കുന്ന ഓരോരുത്തരും മേലും കർത്താവേ ഞങ്ങളുടെ സാന്നിധ്യം നിറഞ്ഞാട്ടെ. பலவீனமோ வியாதியோ உள்ளவர்கள் இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதிகளை நிர்மூலமாக்கி நான் ஜெபிக்கிறேன். ഏതെങ്കിലും രോഗത്താലോ അല്ലെങ്കിൽ ഭാരത്താലോ ആയിരിക്കുന്നവരുടെ മേൽ യേശുവിന്റെ നാമത്തിൽ അത് വിട്ടുപോകാൻ ഞാൻ കൽപ്പിക്കുകയാണ്. எல்லா கைகளை உயர்த்தி இந்த பாஸ்டர் பிரமோத் குடும்பத்திற்காக ஜெபணும். ஆண்டவரே அன்பு மகனுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். എല്ലാവരും കാര്യങ്ങളെ ഉയർത്തി നമ്മൾ പാസ്റ്റർ പ്രമോദിനായി നമ്മൾ പ്രാർത്ഥിക്കാൻ വേണ്ടി പോകുകയാണ് പിതാവേ. அவர்களை ஆசீர்வதிப்பீராக. കർത്താവേ അവരെ അനുഗ്രഹിക്കണമപ്പா. கேரளாவை எடுத்து அவருடைய கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். കർത്താവേ കേരളത്തെ എടുത്ത് പിതാവേ ഹാലിലെ പാസ്റ്ററിന്റെ കരങ്ങളിൽ കൊടുത്ത് ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നു. ஆசீர்வதியும் ஐஸ்வர்யத்தை தாரும். அப்பா അനുഗ്രഹിക്കണം ഐശ്വര്യത്തെ തന്നാട്ടെ. உடன் ஊழியர்கள் வாலிபர்கள் கூட ஊழியத்தில் எந்த வேலை செய்தாலும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. കൂടെ ജോലി ചെയ്യുന്ന അല്ലെങ്കിൽ കൂടെ പ്രവർത്തിക്കുന്ന ഓരോരുത്തരെയും അപ്പ അനുഗ്രഹിച്ചാട്ടെ. இன்று இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேலும் டிரான்ஸ்லேஷன் பண்ணின அலோஷியஸ் மேல் குடும்பத்தின் மேல் தேவனுடைய கரம் இருப்பதாக. ചേർന്നിരിക്കുന്ന ഓരോരുത്തരും മേലും കർത്താവിന്റെ കരം കൂടിയിരിക്കട്ടെ. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். കർത്താവിന്റെ നാമം മഹിമപ്പെടട്ടെ. കർത്താവേ അങ്ങ് മാത്രം മഹിമപ്പെടുത്തുന്നു. உங்களுடைய ஆசீர்வாதங்களை வெற்றிகளை உரிமையோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். അപ്പ അതിന്റെ അനുഗ്രഹങ്ങളെയും വിജയങ്ങളെയും അപ്പ ഞങ്ങൾ അധികാരത്തിൽ പ്രാപിക്കും. ஜெயம் தந்ததற்காக நன்றி. അപ്പ അങ്ങ് ദൈവസ്വരം പിതാവേ ജയം തന്നതിനെ നന്ദി. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. യേശുവിന്റെ നാമത്തിൽ ஆமென் ஆமென்.